சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சப்பாத்திக்கு காய்கறிலாம் போட்ட கிரேவி அது செஞ்சு வச்சாச்சு. இப்போ கிரேவி செஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கிச்சனு. இதை கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு சப்பாத்தி செய்யணும். இதுதான் கிரேவி. இருக்கிற காய் எல்லாமே போட்டு செஞ்சேன். ஒரு குடை மிளகாய், கேரட்டு, அப்புறம் காளான், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சாச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். எப்போவும் கடல மாவு கரைச்சி ஊற்றி கிரேவி செய்வேன். சரி இன்றைக்கி காய்கறி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி போட்டு செஞ்சேன். இதுவும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. அவ்வளோதான், நீட் பண்ணியாச்சு. இனிமேல் சப்பாத்தி போட்டுக்கலாம். தேய்ச்சாச்சு, இனிமேல் சுட்டுக்கலாம். அது கருப்பு கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ஓமம் கொஞ்சம் போடுவேன் எப்போவுமே. சப்பாத்தி இப்போ சுட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். சப்பாத்தி ஒன்று சுட்டாச்சு, ஒன்று வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். இந்த சப்பாத்தி லேயராக வர மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு காய். இது சூப்பராக இருக்கும். இது கிரேவி.